நீங்க போய் யாருக்கிட்ட கேட்கணும், போயிட்டு யாக்கோப்பு கிட்ட கேட்கணும். யாக்கோப்பு கிட்ட கேட்டா சொல்லுவான், ஐயோ கர்த்தரை குறிச்சு என்ன கேளு, அதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின்றத பத்தி கேட்டா யாக்கோப்பு கிட்ட போய் கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சும்மா நடிக்கிறதுக்காக காசுக்காக நடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க அப்படியே நிஜமானவங்க சொல்லுவாங்க. நிஜமா இந்த ஸ்கூட்டர் ஓட்டி பார்க்காதவே சொல்லுவாங்க ஸ்கூட்டர் நல்லா இருக்கும்னு. அவர் சொல்லுவாரு, தாவீதெல்லாம் அப்படிப்பட்டவர் கிடையாது. நீங்க பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்க கர்த்தர் சொல்ற, அநேக பிசினஸ் மேன் ஆயிடுவீங்க. நீங்க அநேக பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆயிடுவீங்க. அநேக மக்கள் வந்து உங்களுடைய தயவுல வாழ்வாங்க. பாருங்க, இதான் பாருங்க, நான் முடியுமா? கடவுள் சொல்றாரு, பெரிய காரியத்தை செய்ய வைப்பேன். வீடு கட்டுவியா? நான் சொல்றேன், இப்ப கூட பாருங்க, எனக்கு நான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன். வீடெல்லாம் கட்சா மட்டும் போதும், இன்னும் வீடுகள், இன்னும் என் பிள்ளைங்களுக்கு வீடுகள், இன்னும் எப்படிலாம் நான் பார்த்துட்டு வந்துக்கிறேன். நிறைய இதெல்லாம் ராஜா அரண்மனை மாதிரி அந்த மாதிரிலாம் கட்டணும். ஹலோ, நான் பாஸ்டர் இவ்வளவு ஆசை என்னங்க? கடவுளை பத்தி நான் பேசுறேன், கர்த்தரை பத்தி பேசுறேன். கர்த்தர்னா இப்படிதான். நம்ம நினைச்சு கர்த்தரை வந்து நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். பாருங்க, கர்த்தர்னா என்ன நினைச்சு நீங்க பாருங்க. நீங்க போய் யாருக்கிட்ட கேட்கணும், போயிட்டு யாக்கோப்பு கிட்ட கேட்கணும். யாக்கோப்பு கிட்ட கேட்டா சொல்லுவான், ஐயோ கர்த்தரை குறிச்சு என்ன கேளு, அதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின்றத பத்தி கேட்டா யாக்கோப்பு கிட்ட போய் கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, போய் யாருக்கிட்ட போய் யாக்கோப்பு ஆபிரகாம் ஈசாக்கு இவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம், அவர்கிட்ட ஏராளமா பெற்றுக்கொண்டோம், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு. ஆமேன். விளம்பரத்துக்கு யார் யாரே வந்து சொல்றாங்களே, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. யாக்கோப்பு ஆபிரகாம் தாவீது இவங்களெல்லாம் விளம்பரத்துக்கு கொண்டு வந்த வச்சுக்கோ, அவங்க பேசுற விளம்பரம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அனுபவிச்சுவாங்க அவங்க. ஆமேன். இதெல்லாம் சும்மா நடிக்கிறதுக்காக காசுக்காக நடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க அப்படியே நிஜமானவங்க சொல்லுவாங்க. நிஜமா இந்த ஸ்கூட்டர் ஓட்டி பார்க்காதவே சொல்லுவாங்க ஸ்கூட்டர் நல்லா இருக்கும்னு. அவர் சொல்லுவாரு, தாவீதெல்லாம் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆக்ட் பண்றவர் இல்ல, நிஜமா சொல்றவர் அவரு. ஆமேன். கடவுள் யார், எப்படிப்பட்டவர்ன்றது, நான் எப்படிப்பட்ட ஆடை மேய்ச்சிருந்தேன், எங்க கடந்தேன், எங்க குப்பையில கடந்தேன், இப்ப எப்படி கோபுரத்தில் இருக்கிறேன்னு சொல்றத அவர் வந்து காசு கொடுத்து நடிக்கிறதுக்காக வரல, அவர் நிஜமா செய்யறவர். அதான் வேதம் சொல்லிட்டு பாரு, நாங்கள் நெஜஸ்தர்கள். அல்லேலூயா. ஒரு மாதிரி பாக்குறீங்க பாருங்க, சொல்லுங்க நெஜஸ்தர்கள். ஆமா, ஆக்டர் கிடையாது, நெஜஸ்தர்கள். ஆமேன். அப்ப பாருங்க, இது மாதிரி இதோ பாருங்க, இதே ஆதியாகமம் புஸ்தகம் 45:28 பாருங்க. ஆச்சரியம் வரணும் பாருங்க. பாருங்க 45:28. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன். என்ன சொல்றான்? கேள்விப்பட்டான். சொல்றானுங்க பசங்க வந்து, பசங்க ஊருக்கு போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சொல்றானுங்க, அப்பா நம்மளெல்லாம் கூப்பிடுறான்பா, பஞ்சம் வாய் போச்சு, குடும்பமா வர சொல்றான் அப்படின்னு சொன்ன. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் சொல்றான், இது போதும்ன்றான். கடவுள் சொல்ற, இது போதாதுப்பா, அவன் பேரனையும் பார்க்கணும். ஹலோ, நம்ம சொல்ற இது போதும், கதை சொல்ற இது போதாது, இன்னும் நிறைய நடக்கணும் உனக்கு, இன்னும் நிறைய உங்களுக்கு நடக்கணும். பாருங்க, அவன் சொல்றான் இது போதும். ஆனா கடவுள் அங்க சொல்றான், நான் உன்னைத்தான் பார்க்கணும்னு நினைச்சேன், உன் பிள்ளைங்களெல்லாம் பார்க்க வச்சிட்டாரியா கடவுள். இதான் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவீங்க. ஏன் அடுத்த வருஷமே சொல்ல முடியும் உங்களால? ஹலோ, இருக்கிறீங்களா? அருமையானவர்களே, இது கர்த்தர் கொடுக்கிற தேவ வார்த்தை. சரி, அடுத்தது பாருங்க. இப்போ வீடு கட்டணும்னா கட்டுவீங்க, பிசினஸ் பண்ணணும்னா பண்ணுவீங்க, சபையை கட்டணும்னா கட்டுவீங்க, ஏராளமான மக்கள் வரப்போறாங்க, ஏராளமான ஊழியக்காரர்களை எழுப்ப போறோம். இதெல்லாம் முடியுமா? யாக்கோப்புக்கு சித்தம் இல்லாததெல்லாம் சித்தமாக்கினார்னா, எனக்கு சித்தம் இல்லாததெல்லாம் கர்த்தர் சித்தமாக்குவார். ஆமா, உங்களுக்கு ஆக்குவார். சில பேர் குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லையே நினைச்சிடறாங்க. ஹலோ, குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லவே இல்லை. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்போ குழந்தை பாக்கியம் இருக்கலாம், உங்க சந்ததிகள் எல்லாம் கொஞ்சம் விசுவாசிங்க. குழந்தை பாக்கியம் இல்லவே இல்லை என்று நினைக்கிறாங்க சில பேர். ஆண்டவர் சொல்ற, சித்தம் இல்லாதெல்லாம் சித்தமாக்குறவர் கர்த்தர் இருக்கிறார். ஆமென்.